நம்ம ஹனி சிக்கன் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், 1/2 kg சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா மஞ்சள்தூள் போட்டு. தென் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கெபாப் பவுடர், அப்புறம் லைட்டாக டர்மரிக் பவுடர், சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக கர்டும் ஒயிட் எக் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. அதை வந்து ஒரு எண்ணெய் கடாயை எடுத்து அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஹனி சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டு சோம்பு, பட்டை கண்டிப்பாக போடுங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட பூண்டு போடுங்க, ஒரு 4-5 பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் 4 கேஷ்யூஸ் போடுங்க, அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கேப்சிகம் கண்டிப்பாக போடுங்க, க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது லைட்டாக வதங்கும் போது கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர் போட்டு வதக்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன்ஸ் வந்து டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. அது கூட ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டு இறக்க போகிற டைப் வந்து ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டுட்டு ஹனி நல்லா லைட்டாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுட்டு சூடாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மேலே கார்னிஷிக்கு வந்து வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹனி சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக, ஸ்வீட் அண்ட் டேங்கியாக அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். ஷுவராக ட்ரை பண்ணுங்கள். சொன்ன மெத்தட்லேயே பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.